பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல அருமையான அதிகாலை நேரத்துக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். மெய்யாகவே நம்மோடு ஆண்டவர் தங்கி இருக்கிறார். நம்மை கரம் பிடிக்கிறார், நடத்துகிறார், சத்துருவின் கைக்கு தப்பு வைக்கிறார், விலக்கி ரட்சிக்கிறார். எவ்வளோ பெரிய காரியங்களை இம்மட்டும் செய்து வந்த தேவன் இன்னும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக யோவான் எழுதினதான முதல் நிருபம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் தேவனால் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவதற்கான அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் பாருங்க. அந்த விசுவாசத்தினாலே நாம் உலகத்தை ஜெயித்து விடலாம். உலகத்தின் தந்திரங்களை, உலகத்தின் அசுத்தங்களை நம்மால் ஜெயிக்க முடியும் என்று பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இவ்விதமாக படிக்கிறோம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வருகிறது? கேட்கிறதுனாலே வருகிறது. எதை கேட்கிறோம்? தேவனுடைய வார்த்தைகள், வசனங்களை கேட்கும்போது தேவன் மேல் நமக்கு விசுவாசம் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அந்த அனுபவம், ஆண்டவரை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து முன்னாக செல்லும் போது நாம் உலகத்தை ஜெயித்து முன்னாக செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4-5 வசனங்களில், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் நிற்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பலத்திலே நிற்க வேண்டும். இப்போ தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவர், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார், இன்னும் என்னென்ன அவரால் செய்ய முடியும். அவர் சொல்லுகிறார், பூமியின் ஒரு முனை மட்டும் மறுமுனை தொடங்கி மறுமுனை மட்டும் விசாரித்து பார், இதுவரையிலும் சம்பவித்திராத காரியங்களை நான் உனக்காக செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் எது வேண்டுமானாலும் உங்களுக்கு செய்வதற்கு ஆயத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். அந்த மேன்மையான அனுபவம், யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த நாட்களுக்காக நாம் பிரயாசப்படுவோம். எல்லா மனுஷரும் ரட்சிப்பை பாருங்க ருசித்து, ரட்சிப்பை பெற்று, ரட்சிப்பை காத்து, ரட்சிப்பின் பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிப்போம், வாஞ்சிப்போம், பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள். நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகள். உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவராயிரும், துதிக்கான மையமே எடுத்துக்கொள்ளும். இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபைதான். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் நாங்கள் விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபைதான். ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.